இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே முட்டையை வச்சு நிறைய விதமான ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கான மசாலா அரைச்சிக்கலாம். இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்காக ஒரு மிக்சரில் நம்ம ஒரு கீத்து அளவுக்கு தேங்காவை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். சாதா தேங்காவும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துடலாம். 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலையை கொஞ்சம் லைட்டாக கசக்கிட்டு நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எக் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த மசாலா நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். மசாலா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம கலந்து விடலாம். இந்த மசாலா கொஞ்சம் திக்காகி அந்த பச்சை வாசனைலாம் லைட்டாக போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கலந்துடலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 4 வேக வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா அதில் நல்லா சேரும். ஒரு 2 நிமிஷம் போல் முட்டை போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த முட்டை குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.